சந்திர கிரகணம் எப்போது? வரும் செவ்வாய்க்கிழமை 3/3/2026 மாலை 4:34 PM மணி முதல் இரவு 6:47 PM வரை நீடிக்கின்றது. உலகின் பல்வேறு பகுதிகளில் தெரியும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவிலும் இலங்கையிலும் பார்க்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூரிய கிரகணம் அமாவாசை நாளிலும் சந்திர கிரகணம் பௌர்ணமி நாளிலும் வரும். சரி, சந்திர கிரகணத்தால் ஏற்படும் தாக்கங்கள் என்ன என்பதை பார்ப்போம். கிரகணம் மாலை 4:34 மணிக்கு பிடிக்கின்றதென்றால் அரை மணி நேரத்திற்கு முன்பாகவே குளித்து தயாராகிவிடுங்கள். பின்னர் இந்த கிரகண நேரத்தில் நாம் என்ன நினைக்கின்றோமோ அதை வேண்டி இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என வேண்டிக் கொள்ளுங்கள். மறக்காமல் சிவ பஞ்சாட்சர மந்திர ஜபம் செய்யுங்கள். அல்லது ஒரு நோட்டில் கிரகணம் முடியும் வரை ஜெய் ஸ்ரீராம் அல்லது ராமா ராமா அல்லது ஸ்ரீராம ஜெயம் என எழுதுங்கள். ஏனென்றால் ராமநாமம் இருக்கும் இடத்தில் அனுமன் இருப்பார். அனுமன் இருக்கும் இடத்தில் நவகிரகங்களால் ஏற்படும் பிரச்சனைகள் அண்டாது. கிரகணத்தின் போது செய்ய வேண்டியவை. மந்திர சாஸ்திரத்தில் பொதுவான நேரத்தில் ஒரு முறை மந்திரத்தை உச்சரித்தால் 1 மடங்கு பலனும், அந்தி சாயும் நேரத்தில் செய்தால் 10 மடங்கும் பலன்களும், பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் 100 மடங்கு பலன்களும், பௌர்ணமி அமாவாசை தினத்தில் செய்தால் 1000 மடங்கு பலன்களும் கிடைக்கும். அதுவே கிரகண நேரத்தில் செய்தால் 1,00,000 மடங்கு பலன்கள் கிடைக்குமாம். அதனால் இயல்பாக செய்யும் வேலையை விடுத்து முழுவதுமாக நாம் வணங்கும் சிவ பரம்பொருளை சரணாகதி அடைந்து மந்திர ஜபம் செய்வது உடனடி பலனை தரும். விரிவான மந்திர சித்தி தரும் கிரகண காலத்தில் மந்திர ஜபம் 3/3/2026 செவ்வாய்க்கிழமை மாலை 4:34 மணியிலிருந்து இரவு 6:47 வரை ஜபம் செய்யலாம். மந்திர சித்திக்கான பல்வேறு வழிமுறைகளில் மிக வலிமையானதும் எளிமையானதும் கிரகண நேரத்தில் செய்யும் மந்திர ஜபம் ஆகும். கிரகண காலத்தில் மந்திர ஜபம் செய்வது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் தீர செய்ய வேண்டிய முக்கியமான தாந்திரீக பரிகாரம். தீராத கடன் தொல்லையில் இருப்பவர்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் எத்தனை நபர்களுக்கு பணம் தர வேண்டுமோ அவர்களின் பெயரை வரிசை கிரமமாக எழுதி கொள்ளுங்கள். அவரவர் பெயருக்கு நேரே அவருக்கு எவ்வளவு தர வேண்டுமோ அத்தகு தொகையினை குறிப்பிடுங்கள். அடுத்ததாக அதில் 1 ரூபாயை செலுத்தியதாகவும் அடுத்த கட்டத்தில் 1 ரூபாயை கழித்து மீதி உள்ள தொகையை எழுதுங்கள். எத்தனை நபர்கள் உள்ளனரோ அத்தனை 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து ஒரு துண்டு சீட்டில் அவரவர் பெயரை எழுதி அந்த பேப்பரால் 1 ரூபாய் நாணயத்தை மடித்து பின்பு அனைவர் பெயர் எழுதிய சீட்டில் வைத்து மடித்து பூஜை அறையில் வைத்து இவர்களுக்கு நான் தர வேண்டிய கடனை சீக்கிரம் தந்து கடனிலிருந்து விடுபட வேண்டும் என்று அதிர்ஷ்டத்திற்குரிய தேவதைகளிடம் முறையிட்டு வேண்டிக் கொள்ளவும். இது கிரகண நேரத்தில் செய்ய வேண்டும். உங்கள் தீராத கடன் தீரும். இது அனுபவ பரிகாரம். கிரகணத்தின் பின் செய்ய வேண்டியவை. கிரகணம் முடிந்த பின் கடலில் அல்லது வீட்டிலேயே கல்லுப்பு சேர்த்த நீரில் குளிக்க வேண்டும். குறிப்பாக இதனை செய்வது மிகவும் நல்லது. அதன் பின்னர் பூஜை அறையை சுத்தம் செய்துவிட்டு வழிபாடு செய்துவிட்டு அடுத்தடுத்த காரியங்களை மேற்கொள்ளலாம். அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு கோயிலுக்கு சென்று வாருங்கள். பஞ்சாட்சரம் ஜெபிப்பது மிகவும் குறிப்பாக நல்லது. தீட்சை மந்திரம் ஜெபிப்பதும் பல ஆயிரமாக பெருகி பலன் தரும். ஹனுமன் கோயிலுக்கு சென்று நீங்கள் எழுதிய ராமஜெயம் வைத்து வழிபட்டு வருவது மிகவும் சிறந்தது. இப்படி செய்தால் நாம் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம். தர்ப்பை புல் எப்போதும் கிரகண காலத்தில் உணவின் மீதும் குடிக்கும் தண்ணீர் மீதும் பயன்படுத்தும் நீரின் மீதும் போட்டு வையுங்கள். ஏனெனில் இந்த தர்ப்பை புல் தீய கதிர்வீச்சுகளிலிருந்து நம்மை காக்கக்கூடியது. ஒரு சிறிய கலனில் நீர் வைத்து அதில் தர்ப்பை புல் போட்டு வையுங்கள். அதனை கிரகணம் முடிந்த பின்னர் உங்கள் வீட்டில் அல்லது அருகிலுள்ள தாளுள்ள மரத்திற்கு, வேப்ப மரம், எருக்கஞ்செடிக்கு ஊற்றிவிடுங்கள். இப்படி நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் கர்ம வினைகளின் பாதிப்பு குறைந்து சீக்கிரம் நினைத்தது கைகூடும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கிறதா? மேலும் இதுபோல ஆன்மீக தகவல்கள் மற்றும் தன்னம்பிக்கை நிறைந்த பதிவுகள் கேட்கணுமா? KYR ஆன்மீக உலகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி.